கடந்த 72 மணி நேரத்தில் 200 இலக்குகளை குறிவைத்து அமெரிக்கா அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளது. அடுத்தடுத்து தாக்குதல் இன்னும் தீவிரமடையும் என்பதால் மத்திய கிழக்கில் உச்சக்கட்ட போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. இஸ்ரேல் ஈரானுக்கு இடையேயான போர் ஒரு வாரத்தை எட்டியிருக்கும் நிலையில் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை அமெரிக்கா மேலும் தீவிரப்படுத்தி வருகிறது. அமெரிக்க ஆதரவு நாடுகளும் ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்து வருகின்றன. இதனால் 3ஆம் உலகப் போர் வந்துவிடுமோ என்ற அச்சம் எழுந்திருக்கிறது. இந்நிலையில்தான் அமெரிக்க ராணுவ கமாண்டர் அட்மிரல் பிராட் கூபர் மற்றும் அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸெத் ஆகிய இருவரும் பேசியுள்ள வார்த்தைகள் மேலும் பதற்றத்தை அதிகரிக்க செய்துள்ளது. இதுகுறித்து பேசிய அவர்கள், ஈரான் கடற்படையை ஒட்டுமொத்தமாக அழிக்கும் நடவடிக்கையில் அமெரிக்க ராணுவ படைகள் களமிறங்கியுள்ளனர் என்றும், ஈரானின் மிகப்பெரிய போர்க்கப்பலை நேற்று தகர்த்தோம், அது தற்போது எரிந்து கொண்டிருப்பதாக தெரிவித்தனர். அது மட்டுமின்றி இஸ்ரேல் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் இதுவரை 30க்கும் மேற்பட்ட ஈரான் போர்க்கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டதாக கூறினர். கடந்த 72 மணி நேரத்தில் ஈரானின் 200 இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளன. பூமிக்கடியில் ஈரான் அமைத்துள்ள ஏவுகணை தளங்களை அமெரிக்க ராணுவம் B-2 குண்டுகளை வீசி தகர்த்தது. கடந்த 24 மணி நேரத்தில் ஈரானின் ஏவுகணை தாக்குதல் 90 விழுக்காடு குறைந்துவிட்டதாக அவர்கள் தெரிவித்தனர். இனிவரும் நாட்களில் இன்னும் தாக்குதல் தீவிரமடையும் என அவர்கள் பேசியுள்ள வார்த்தைகள் மேலும் போர் பதற்றத்தை அதிகரிக்க செய்துள்ளன. இதற்கு ஈரான் பதிலடி கொடுத்திருக்கிறது. ஈரானில் அமெரிக்க ராணுவ வீரர்கள் இறங்கினால் அது அமெரிக்காவுக்கு பேரழிவாக இருக்கும் என ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி பதிலடி கொடுத்துள்ளார்.